பீகார் வெற்றிக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற மோடி கொங்கு தமிழ் ஹே அப்படின்னு எதனா பேசும். பிஆர் மாடல் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பானிபூரி கூட கிடைக்கும். பாரதிய ஜனதா கட்சி இப்போ நாளைக்கு வராருல்ல, அங்கே தாவேக்கா இது வரும் கருப்பு பலன் விட்டதே கிடையாது. ஒரே ஒரு வழி கூட சொல்லுங்கப்பா, கருப்பு பலன் பாசிச பாஜக இன்னும் கருப்பு பலனுக்கு அசிங்கமாக பேசுறது, வண்ட வண்டியாக கழுவி ஊற்றுறது. அதை தலைமையே வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு எதை இப்படி ஆபாசமாக பேசுறத உங்களுக்கெல்லாம் தெரியும். யார் இதெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிறாருன்னா எல்லாம் ஒழிச்சு வச்சுன்னா இப்போ இடக்கடையில போட போகிறாங்க பேப்பரில். இந்த சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு பதிலாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கடிதம் எழுதினார் இல்லையா? ஊரில் கல்யாணம்னா மாரில் சந்தனன்ற மாதிரி எனக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கல. எம்மாம் பெரிய ஆள் தெரியுமா நான் அப்படின்னா தேர்தல் ஆணையம். இப்போ காஷ்மீர் கன்னியாகுமரி வரல எவ்வளோ கட்சிக்குதுப்பா, நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? என்ன தேர்தல் நியாயமாக நேர்மையாக நடக்கணும்னா என்ன தேர்தல்? ஏன்னா தேர்தல் ஆணையத்தை தொட்டோம், டாமியை தொட்டால் உடனே டாமி ஓனர் வந்துடுவார், ஜாக்கியை தொட்டால் ஜாக்கி ஓனர் வந்து, இதெல்லாம் அப்படியே பாயும். என்னப்பா வசதி எப்படிப்பா விஜய் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வாங்க. இல்லைங்க நாங்கள் எதிர்ப்பு தாங்க, பாசிச பாஜக ஒழிப்பு அப்படின்னா அப்படியே லபுக்குன்னு பிடிச்சி தூக்கிடுவாங்க. அரசியல் ஆனால் வாங்கண்ணா நீங்கள் பயங்கரம் அண்ணான்றாங்க. கூட்டணி போனால் போர்டு தப்பிக்கும், இல்லைன்னா பறக்க விட்டுருவாங்க. ஒன்றும் இருக்காது, கோழி குஞ்சு எல்லாம் காணாம. சவுத் பைட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம். அவங்க இப்போ இந்தியாவினுடைய பாதுகாப்பில் தான் அவங்க இருக்காங்க. வங்கதேச நாடு இந்தியாவுக்கிட்ட கேட்டிருக்கு, நீங்கள் எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு புறம் அவங்க அப்படி என்ன தவறு செய்துட்டாங்க அப்படின்ற ஒரு பல கேள்விகள் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? முதல்ல நீதிமன்றம் எப்படி நடந்துக்கணும், எப்படி விசாரிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மாண்பாக நடந்திருக்காங்க. நான் சட்டத்தை எப்பயுமே மதிக்கணும், சட்டத்தின்படி நடவடிக்கை வரும் அப்படின்ற அந்த பயம் அரசியல்வாதிகளுக்கு என்றைக்குமே இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது பங்களாதேஷோட அந்த உச்சநீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த தீர்ப்பானது நாட்டு மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு அங்கே பெற்றிருக்கு. அதாவது ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு நட்பு பாராட்டுற ஒரு பிரதமராக இருந்தாங்க. இந்திய மக்களுக்கு மீது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, ஒரு நட்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த ஊரில் நிறைய இளைஞர்கள், 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் துப்பாக்கி சூடுக்கு இரையாகி இறந்தாங்க. அங்கே ஒரு சண்டை வருது, ஒரு போராட்டம் வெடிக்குது, ஒரு புரட்சி வெடிக்குது. அப்போது இந்த அம்மையாரை ராஜினாமா பண்ண சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரே ஒரு உயிர் கூட என்னால் போகக்கூடாது, எனக்கு மக்களோட உயிர் தான் முக்கியம், இந்த பதவி துச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை அன்றைக்கி தூக்கி போட்டிருந்தாங்கன்னா அவர்களுக்கு அரசியலில் ஒரு இடம் இருந்திருக்கும். ஆட்சி கட்டில் அதிகாரன்றதை தாண்டி ஒரு நல் பெயரோடு அவங்க ஒரு அரசியல்வாதியாக இருந்திருப்பார். மாறாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இராணுவம் காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த காரணத்தினால அவர்களை ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க. காவல்துறைக்கு நீங்கள் சொல்லவே வேணாம், காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் அவங்க நிறைய பயிற்சி எடுத்து பொதுமக்களோட சத்தில் நல்லா சாப்பிட்டு அங்கே உடம்பெல்லாம் வளர்த்து நல்லா திடகாத்தமாக இருந்தாங்க வங்கதேசத்தில். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதிரில் இருக்கிறவங்க நம்மளோட மக்கள் அப்படின்னு பார்க்காம குண்டு எடுத்து சுட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்போ அந்த இறப்புகள் ஆயிருக்கு, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. யார் கொடுத்த உத்தரவின் பேரில் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு வரும்பொழுது துப்பாக்கி எடுத்து சுட்டவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, மேலகிறவன் சொன்னால் நான் சுட்டேன், அவனை போய் கேட்குறாங்க யாருப்பா சொன்னான், மேலகிறவன் சொன்னால் நான் சுட்டேன், இப்படி மேலகிறவன் சொன்னால் நான் சுட்டேன் அப்படின்னு போனது கடைசியில் போயிட்டுன்னா இப்போ எஸ் ஜே சூர்யா படம் மாதிரி ஷேக் ஹசீனா தலையில் போய் நிற்கிது. இவங்க தான் சொன்னாங்க சுட சொல்லி, அதனால தான் நாங்கள் சுட்டோம், இவன் சுட்டான் அவன் செத்தான். கோர்ட்டு பார்த்தது, ஓ அப்படி போதா கதை, சரி ரைட்டு, மனுஷ உயிருக்கு மிஞ்சி இதை பாதுகாக்கலை அப்படின்னா நாங்கள் நீதிமன்றம்னு சொல்லிக்கிறதுக்கே எங்களுக்கு மாண்பு இல்லைன்னு சொல்லிட்டு சட்டத்தின் அடிப்படையில் என்னென்ன சரத்துகள் இருந்தோ அதற்கு எவிடன்ஸ் என்னென்னலாம் தரவுகள் இருந்ததோ வாதம் பிரதிவாதம் எல்லாம் கேட்கப்பட்டு விசாரணை என்பது தண்டனை இன்னைக்கு உறுதியாயிருக்கு. எனக்கு அதில் என்னென்னா, மேபி தூக்கு தண்டனை, அதை மரண தண்டனை மாதிரி கொடுத்துருக்காங்க, மேபி ஒரு ஆயுட்கால தண்டனையாக கொடுத்துருக்கலாம். இல்லை ஒருவேளை அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்க அங்கே என்னென்ன வாதம் பண்ணப்பட்டது நமக்கு தெரியாது, பத்திரிகையில் படித்தது தான். அதை பார்க்கும்போது வங்கதேசத்தினுடைய மக்களுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கோ நீதிமன்றம் எவ்வளவு முக்கியமானது, நீதிமன்றத்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத சட்டத்தின் அடிப்படையில் காட்டியிருக்காங்க. இப்போது யாரோ ஒரு 4 இளைஞர்கள் முடிவு பண்ணி
அந்த துப்பாக்கி கையில் எடுத்து ஒரு தீவிரவாத இயக்கத்தை ஆரம்பித்து ஷேக் ஹசீனாவை நம்ம சுடணும், அவங்க இந்தியாவிலேருந்து எப்போ திருப்பி வங்கதேசம் வராங்களோ அப்போ குண்டு வச்சு தகர்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணோட்டம்லாம் இனிமேல் அங்கே வராது. அப்போது நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா, இளைஞர்களுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கு, நிறைய குடும்பங்களில் இளைஞர்கள் இறந்துருக்காங்க, அவர்களுக்கு நீதி வேண்டும், சட்டத்தின் அடிப்படையில் நீதி வழங்கி உள்ளது. அப்போ இது என்ன ஆகிடும்னா அந்த பிரச்சனை என்பது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும். இப்போ இதை எதிர்த்து அவர்கள் வழக்காடு மன்றம் போய் அப்பீல் போகிறது, எனக்கு நீங்கள் கொடுத்த தண்டனை வந்து சரி கிடையாது, இது ரொம்ப உச்சகட்ட தண்டனையாக இருக்குது, ஒரு பிரதமர் எப்படி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணுமோ அப்படி தான் நான் செயல்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வாதங்களை வைக்கலாம், அப்பீல் போகலாம். அது ஆனால் போகணும் அப்படின்னா அவங்க 30 நாளைக்குள்ளே அந்த கோர்ட்டில் போயிட்டு அவங்க ஆஜராகி அவங்க வந்து அந்த தண்டனைக்கு அவங்கள உட்படுத்தணும். ஃபஸ்ட்டு ஜெயிலுக்கு போகணும். இங்கே வந்து அவங்க விருந்தாளியாக உட்காந்துருக்குறாங்க, ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களோட ஆசீர்வாதத்தோடு இங்கே இருக்காங்க. அந்த விருந்தாளி வந்து அங்கே குற்றவாளின்னு கோர்ட்டு சொல்லிச்சு. அதனால் இந்தியா வந்து இதில் என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு சர்வதேச விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசும்போது கொள்ளும்போது அவங்க கோர்ட்டு எங்கள் ஊரில் வந்து இவர் தேடப்படும் குற்றவாளி இல்லை இவர் தண்டனை பெற்ற குற்றவாளின்னு ஒரு அரசாங்கம் கேட்கும்பொழுது இந்திய அரசாங்கம் வந்து அவர்களோட பொறுப்பு, அவங்களோட பொருள், இப்போ ஷேக் ஹசீனா அவர்கள் அவர்களோட பொருள், அந்த பொருளை வந்து எந்த நாட்டவருக்கு சொந்தமோ அந்த நாட்டவரிடம் கொடுத்துறது தான் இந்திய இறையாண்மைக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மக்களோட அந்த பாதிப்பையும் சரி நம்ம புரிஞ்சுக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். இதை தாண்டி இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. என்னன்னா ஒரு ஒரு நட்பு பாராட்டி ஒரு விருந்தாளியாக நிராயுதபாணியாக வந்தவங்க ஷேக் ஹசீனா. அப்படி வந்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு தந்து ஒரு ஒரு சரி இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த நேரத்தில் ஒரு தீர்ப்பானது கண்டிப்பாக நமக்கும் அவங்களுக்கும் ஒரு டென்ஷன் ஒன்று உருவாகும். இல்லை, அண்டை நாடான பங்களாதேஷில் அமைதி திரும்பணும், அவங்களுடைய வளர்ச்சியில் எங்களுடைய பங்கும் இருக்குது, அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம், நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு இந்தியா சொல்லுதில்ல. இந்தியா சொல்லியிருக்காங்க. பட் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறாங்க? அமைதியாக இருப்பாங்களா? இல்லை வந்து இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு இராணுவ வீரர் வண்டியில் விமானத்தில் போய் விழுந்துட்டார், அவரை வந்துட்டு பாகிஸ்தான் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க திருப்பி. அப்போ நம்ம அங்கே வந்த உடனே அவரை வந்து எடுத்துக்கிட்டோம். அது வந்து ஒரு நட்பு ரீதியான ஒரு நடவடிக்கை. அந்த மாதிரி எப்படி நடந்துக்க போகிறாங்கன்றத பார்க்கணும். இல்லை இதை வைத்து எதனா அரசியல் இருக்குமா? இல்லை அவங்கள வந்து அமுச்சிருவாங்களா? இங்கேருந்து அமுச்சிட்டா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெட்டரான ஒரு ஒரு போக்கு. ஆனால் இது வந்து டிப்ளமேட்டிக் டைஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஒரு நெருக்கடி தான் இந்தியாவுக்கு. பட் அவங்க சொத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்றது நமக்கு நல்லது. இல்லைன்னா என்ன ஆகும்னா, அங்கே இருக்கிற தலைவலி பிரச்சனையை தூக்கி நம்ம தலையில் விட்டுக்கிறதுக்கு சமம். அங்கே வந்து வன்முறை வெடித்தது. ஷேக் ஹசீனா இஸ் பிகம் அன்பாப்புலர் லீடர். அதுங்க ஆட்சியாளருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கணும். கையில் அதிகாரம் இருக்குது, இராணுவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை பிளாக் பண்ணுறது, இராணுவத்துக்கிட்ட துப்பாக்கி கொடுத்து இந்த ஆடம்பரம், அதிகாரம், வேலைவாய்ப்பு விஷயத்தை கவனிக்காமல் இருக்கிறது அப்படின்னா, எப்பேற்பட்ட சர்வாதிகாரியும் எப்பேற்பட்ட பிரதமர் ஜனாதிபதியோ இல்லை முதலமைச்சரோ வந்து மக்களோட போராட்டத்துக்கு முன்னாடியோ கிளர்ச்சிக்கு முன்னாடியோ ஒரு மண்ணும் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ண விஷயந்தான் அது. அது ப்ரூவ் பண்ணி ஒரு விஷயமாகி அதுக்கப்புறம் மக்களோட புரட்சியின் மூலயமா அங்கே ஒரு இராணுவம் கட்டுக்கோப்பாக அதை எடுத்து அப்புறம் ஆட்சி என்பது போயிடும். இப்போ ஜனநாயகம் அங்கே இருக்குது. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஆட்சி என்பது அங்கே இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து நமக்கு பாடம், கண்ணெதிரில் நடக்கக்கூடிய பாடம். யாருன்னா நினச்சி பார்த்துருப்பாங்களா, ஷேக் ஹசீனா வந்து பிரதமராக இருக்கிறாங்க, அவங்க அப்பா வந்து பெரிய ஆளுமை, அரசியல் வாரிசு, கண்ணு கெட்டின எதிரிலலாம் தூரத்தில் எதிரியே இல்லை, ஆனால் இன்னைக்கு ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை. அதனால் வரலாறு வந்து நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ உங்களை அப்படி நடத்தும். அதனால் இது வந்து ஒரு நமக்கு எல்லாருக்குமே ஒரு பாடம், ஒரு படிப்பினை. நம்ம இதில் பார்த்தோம், அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் பார்த்தோம், ராஜபக்சேலாம் எப்படி இருந்தார் ஒரு காலத்தில், அப்புறம் அங்கே இருந்த பிரதமர் ஜனாதிபதியெலாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு. கடைசியில் என்ன ஆச்சு, பிரதமர் அலுவலகத்தில் பொதுமக்கள் போய் சாமானியர் கால் மேலே கால் போட்டு தூங்குனதெல்லாம் பார்த்தோம். ஆனால் உள்ளபடியாக வந்துட்டு மக்களை மதிக்கலை, மக்களை மிதிக்கிறாங்கன்னா அவளை தூக்கி போட்டு திருப்பி மிதிப்பாங்க மக்கள் அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் எடுத்துக்காட்டு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு, விவசாயிகள் மாநாட்டில் நாளைக்கு கலந்துக்க போறாரு. ஸோ பீகார் வெற்றிக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற மோடி என்ன பேச போகிறார்? அப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து பீகாரை போல பீகார் மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு முக்கியமான கேள்விங்க. ஒன்று, பீகார் மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களான்னு. பீகார் மாடலை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பானிபூரி கூட கிடைக்காது. காரணம் என்னன்னா, பீகாரோட கதை வேற, தமிழகத்தோட கதை வேற. அந்த வெற்றியை கேட்குறேன். இல்லை, வெற்றிக்கு முயற்சி பண்ணுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்து வெற்றிக்கு முயற்சி பண்ணும். பீகாரில் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய கட்சி. அவங்களுக்கே அங்கே சொந்தமாக வந்து ஒரு ஒரு 19லேருந்து 20 விழுக்காடு வாக்குகள் இருக்குது. ஜனதாதளுக்கு ஒரு 15 விழுக்காடு வாக்குகள்
போன தேர்தலே இருந்து 74 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்தாங்க. அதுலேருந்து அவங்க கிட்டத்தட்ட 89 கிட்ட போயிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அங்கே வந்து அவங்க ஒரு பெரிய பிளேயர். தமிழகத்தில் வந்து அவங்க ஒரு பெரிய பிளேயரில் திராவிட கட்சி குறிப்பாக அதிமுகவை நம்பி தான் அவங்க இங்கே பொழப்பு ஓட்டி ஆகணும். அப்படி இருக்கும்போது நாங்கள் பீகார் மாதிரி இங்கே ஒரு மாடல் சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு 234 தொகுதியில் 110 110 நின்றுக்கலாம். மிச்சம் ஒரு ஒரு 4 6 வந்து ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் மாதிரி இல்லை ஏதோ ஒரு கூட்டணி கட்சி அந்த மாதிரிலாம் பேசினா இங்கே வேலை ஆகாது. இப்போ இங்கே வந்து அதிமுக தலைமையில் அவங்க ஒரு கூட்டணி இருக்குது. அந்த தலைமையை வந்து களமாட விட்டு இவர்கள் பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்கறது தான் இங்கே பெருமையாக இருக்கும். உதாரணத்துக்கு பிரதமர் மோடி வந்து இங்கே நிறைய பிரச்சாரம் பண்ணாலுமே அது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். ஒரு சில மாவட்டங்களில் பரவாயில்ல. இப்போ கோயம்புத்தூர் போய் பேசுகிறாரு, கன்னியாகுமரினா அதோடு அங்கேயே ஃப்ளைட் ஏறி அப்படியே கிளம்பிடணும். ரோட் ஷோலாம் போனார்னா திமுகவுக்கு அது பலமாகிவிடும். என்னன்னா திமுகவை பொறுத்தவரைலாம் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்றது அவங்களுக்கு வந்து வாக்குகளை வந்து கணிசமாக வாங்கி கொடுக்கும். அவங்க அதை வைத்து தான் மையமாக இந்த தேர்தலையும் எடுத்துகிட்டு போகணும். இந்திய எதிர்ப்பு, சனாதன சக்திகளை வீழ்த்தணும். இப்போ சனாதனம் நீங்கள் போயிட்டு மத்திய பிரதேசில் பேசினா பேடி விழும், தோற்று போயிடுவீங்க. தோத்துட்டாங்க கிட்டத்தட்ட. அது தமிழ்நாட்டில்னு பேசும்போது இந்து மதம் வேற, சனாதனம் வேற அப்படின்னு அந்த பிரித்து பார்க்குற பக்குவம் இருக்குது. அப்போ இது ஐயா அறிஞர் அண்ணாவால் பதப்படுத்தப்பட்ட மண் இங்கே தெரியும் மக்களுக்கு. மதவாதம்னா என்ன, மதம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியும். அப்போ அந்த அளவுக்கு பகுத்தறிவு இருக்கிற ஒரு மண்ணில் வந்துட்டு மோடி அவர்கள் வந்து இங்கே நிறைய பிரச்சாரம் பண்ணுறாரு கொண்டுறாருன்னா அது சிக்கல். மேபி வந்தால் என்ன பண்ணலாம், குடும்ப அரசியலை லைட்டாக பேசிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ், நான் வந்து மேபி இன்னும் ஒரு 1/2% வந்து பெட்ரோல் டீசல் விலைலாம் கூட கம்மி பண்ணலன்னு சொல்லி சொன்னாங்க, அது வேணால் பார்த்து செய்கிறேன், ஆனால் இருந்தாலும் நல்லா உழைங்கோ, நல்லா வரி கட்டுங்கோ, வரி தான் தேசத்தோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு ஹிந்தியில் போயிடுவார். அதை தாண்டி நீங்கள் கேட்டீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு, ஃபஸ்ட்டு ஒரு 2 திருக்குறள் மனப்பாடம் பண்ணுவார். அப்புறம் ஒரு அங்கோஸ்திரம், ஒரு வேஷ்டி எதுனா இருந்தால் தேடி கூட இருக்கிற நிர்வாகிகள் பார்ப்பாங்க, இப்படி போனால் கோயம்புத்தூரில் நல்லாயிருக்கும், கொங்கு தமிழ் ஹே அப்படின்னு எதனா பேசுவார். அதனால் தமிழ் வந்து திடீர்னு புதுசாக கண்டுபிடிச்சி நட்பு பாராட்டுறதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் அவர் சிறப்பாக செய்வார். அதிலெல்லாம் எதுவும் குறை சொல்ல முடியாது. அது ஒரு சைடு நடக்கும். இன்னொரு சைடு திமுகவில் ஒரு சில பேர் வந்து ஐயோப்பா ஏதோ மந்திரவாதி கூட்டம்லாம் வருதுன்றாங்களே, பிரதமர் வேறு வராரு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அமலாக்கத்துறை கூட வருதா, இல்லை அப்புறமா பின்னாடி வருதா, இல்லை சிபிஐ வருதா அப்படின்ற மாதிரி தூங்கி நின்ற டிபார்ட்மெண்ட்லாம் இனிமேல் ஏஞ்சிக்குமா அப்படின்னு அது ஒரு பீதி கலவரம். யாரெல்லாம் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்களோ, மக்களை வந்து நேசிக்காமல் லஞ்ச லாவண்யம் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் வயிற்றுல புளிய கரைக்கும். அப்படி புளிய கரைக்கிறவங்க அப்போ என்ன பண்ணலாம், ஒன்று பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ட்டா வயிறு சரியாக போயிடும், இல்லைன்னா பிரச்சனை தான். இதுதான். அதனால் மோடியோட வருகை வந்து கண்டிப்பாக தமிழக அரசியலில் வந்து மாற்றம், ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். நாளைக்கு நிறைய அரசியல்வாதிகள் கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. ஐயா ஜிகே வாசன்லாம் சமீபத்தில் கொஞ்ச நாள் காணாமல் இருந்தார், அவரும் போய் பார்க்க போகிறாருன்னு தகவல். இப்போ அதாவது அதாவது அமைதியாக இருந்தவங்களாம் இப்போ ஆக்டிவ் ஆவாங்க. இப்போ எஸ்ஐஆர் பற்றி அவங்க எதனா போராட்டம் பண்ணாங்களா, இல்லை சமீபமாக எதனா ஜிகே வாசன் அவர்கள் எதனா கருத்தோ கிருத்தோன்னு, ஆனால் மோடி வராருன்னு போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அமைதியாக இருப்பாங்க, இப்போ அவங்கெல்லாம் போய் பார்ப்பாங்க. அப்புறம் அண்ணாமலை எதனா ஒரு ஸ்டண்ட்டு போட்டு பார்ப்பாரு நாளைக்கு. கோயம்புத்தூரில் ஒரு வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், காலில் செருப்புலாம் கட்டிட்டு அப்படியே வண்டிக்கு முன்னாடி ஓடுறது, இல்லை வந்து அப்படியே இந்த பாதுகாப்பு அதிகாரி யாருன்னா இருந்தாலும் அவனை போய்ட்டு வாட் இஸ் திஸ் செக்யூரிட்டி லேப்ஸ், இது நடக்கலாமா அப்படின்னு எதனா ஒன்று. அவரும் இவங்கெல்லாம் எப்படின்னா மக்கள்கிட்ட போய் அரசியல் பண்ணி மக்கள்கிட்ட பேர் எடுக்கிறது ஒன்று, அதை முக்கியமான தலைவர்கள் யாருன்னா இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஷோ பண்ணி ஒரு பேர் எடுக்கிறது ஒன்று. அது மாதிரி எதனா ட்ராமா இருக்கும் நாளைக்கு. ட்ராமா இல்லாமல் பிரதமரோட வருகை இருக்காது தமிழகத்தை பொறுத்தவரையிலும். கடந்த காலத்தில் கருப்பு பலூன்னா விட்டாங்க, கருப்பு பலூன் கிடைக்கிறது இல்லை போல், யாரும் விடுறது கிடையாது. அதனால் கருப்பு பலூன் விட்டா என்னடா எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் இவனுங்க மாறவே மாட்டேன்றானுங்க, எப்போ பார்த்தாலும் நம்மளை இப்படியே பண்ணுறானுங்க, அது மாதிரி எதனா இருக்கலாம். அவரும் மைண்டில் எதனா ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேட் அப்படி கோயம்புத்தூரில் கால் வச்சோடனே எல்லா இடமும் நமக்கு வருது, இந்த ஒரு ஊர் ஒண்டி நம்ம போய் கேட்க மாட்டேங்குது அப்படின்ற அந்த வருத்தமும் லைட்டாக அவருக்கும். இப்போ எஸ்ஏஆருக்கு பிறகு அது மாறும். இப்போ வந்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு, 1 கோடி பேர் வந்து கம்மியாக இருக்காங்க எஸ்ஏஆருக்கு பிறகு, எஸ்ஏஆர் தான் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு பீகாரில் அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசனே சொல்கிறாரு. அப்போது அதை நம்புகிறாங்கல்ல. அது அவங்க பீகாரில் எஸ்ஐஆர் பண்ணது வேற. பீகாரில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு 20 லட்சம் பேர் தமிழகத்துலேருந்து நீங்கள் நீக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 லட்சத்து பேரில் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 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 2 லட்சம் பேர்னா வந்து போராட்டம் பண்ணுவாங்க, இல்லை ஒரு 20,000 பேர்னா எங்கன்னா சேர்ந்துருவாங்க. இப்போ ஓட்டுன்றதை வந்து காணாம போச்சு எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும், தேர்தலுக்கு முன்னாடியுமே பிரச்சனை வரும். அதான் தமிழகத்தில் வந்து திமுக ஆட்கள் நிறைய பேர் களத்தில் இருக்கிறாங்க, அதிமுக ஆட்கள் களத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க. தாவேக்காவுமே வந்து அதுக்கு உண்டான ஒரு பிரச்சாரத்தையும் ஒரு அவேர்னஸையும் அதிகப்படுத்துகிறாங்க. விஜய் அவர்கள் அதை பற்றி பேசியிருக்கார்.
அதெல்லாம் இருக்கும் பொழுது வந்து இங்கே பெரிதாக அந்த ஓட்டுகளை வந்து நீக்குறதுன்றது சாத்தியம் இல்லைன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த எஸ்ஐஆரால் மக்களுக்கு மிகப்பெரிய தலைவலி இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு அறிவு செலுத்தாமல், அறிவு பால் இல்லாமல், அதாவது அதில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி தகப்பனார் பேரும் கேட்டிருக்காங்க, துணைவியார் பேரும் கேட்டிருக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு மகளிர் எடுத்தீங்கன்னா அவங்க அப்பா பேரும் சொல்லணும், கணவர் பேரும் சொல்லணும், அதுக்கப்புறம் போன வாரம் அவங்களுக்கு என்ன ஓட்டர்ஸ் ரோல் இருந்ததுன்னு சொல்லணும். இதெல்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கும்? அந்த கார்டு இருக்கா இல்லையானே தெரியாது நிறைய பேருக்கு. இதெல்லாம் வந்து அரசாங்கம் தான் வந்து என்ன பண்ணணும்னா, யார் பேர்லாம் லோட்டஸ் ரோல்ல இருக்கோ, ஏன்னா போன வாட்டி தான் நம்ம 2024 இத ஓட்டு போட்டாங்க மக்கள். யாரெல்லாம் போட்டாங்க, யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கோ அவங்கள்த ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணி அது அது அக்ரீட், அதில பிரச்சனை இல்ல. இப்போ யார் யாருக்கெல்லாம் இல்ல ஓட்டு உங்க லிஸ்ட்ல, அவங்க நீங்க அப்ளை பண்ணுங்க. அத நாங்க இது பண்றோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் கணக்கிலேயே வராதது இருக்கும் இல்லையா? மிச்சம் இருக்கிற ரோல்ஸ். அதில வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி நீக்கலாம். இல்ல இப்போ ஒரு பேர் இப்போ வினோத்ன்ற பேர் வந்து ஒரு 4 இடத்துல ரிப்பீட் ஆகுது. ஒரே மாரி இருக்கு. ஆதார் நம்பர வச்சு பார்க்கும்போது. அப்ப அத ஒண்டி நீக்கலாம். மொத்த பொதுமக்களையும் போய் எல்லார்கிட்டயும் ஃபார்ம குடுத்து எல்லாரையும் ஃபில் பண்ண சொல்லி, ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஸ்லிப் குடுப்போம். அந்த ஸ்லிப்ப வச்சுக்கோங்க. நீங்க வெப்சைட்ல போயி எத்தனை பேருக்கு அந்த அறிவு இருக்குங்க? ஒரு எலக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போயி, இந்த பாகம் பார்த்து, வாக்காளர் அடையாள அட்டைய சொல்லியோ, இல்ல அந்த சட்டமன்ற தொகுதிய தேடி, அதுக்குள்ள இருக்கிற பாகத்த போய் தேடுறது. அதெல்லாம் வந்து கடினம். விஜய் வீடியோனால ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. 3 கோடி பேர் பார்த்துருக்காங்க. நேர்ல பண்ண முடியலனாலும் ஆன்லைன்லயாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் சொல்றாரு நேர்ல விஜய். பண்ண முடியலன்னா இல்ல. நேர்ல அவர் பண்ண மாட்டாரு. ஆன்லைன்ல தான் பண்ணுவாரு அவரு. இப்ப இந்த அழைப்புலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில வந்து WhatsAppலயே வாழ்த்து சொல்லிட்டு போயிருவாங்க. WhatsAppலயே அழைப்பு சொன்னா, நானும் WhatsAppலயே அமைப்பு சொல்றேன்ப்பா. நேர்லலாம் போக மாட்டாங்க. அந்த மாரி அவரு வந்து ஆன்லைன்லயே பண்ணக்கூடியவரு. ஆன்லைன்லயே பண்ணிட்டாரு. பண்ண வரையிலும் சந்தோஷம். திமுக காரங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் குடுக்க மாட்டேன்றாங்க, ம். தடுக்குறாங்க. புது வாக்காளர்களுக்கு வந்து அவங்களுக்கான உதவிகள செய்ய மாட்டேன்றாங்க திமுக காரங்க அப்படின்ற பிரச்சனைகள்லாம் சொல்றாங்கல்ல. அது வடிகட்டின பொய். பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துறது. திமுகவ எதுல தப்பு? இப்ப திமுக காரங்க வந்து கோயில்ல வந்து எல்லா கோயில்லயும் விவிஐபி பாஸ் அவங்களே வச்சுன்னுருக்காங்க. வேற யாருக்கும் குடுக்க மாட்றாங்க. அப்புறம் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஒரு சில இடத்துல வேற யாரையும் பண்ண விட மாட்றாங்க. அவங்களே பெருசு பெருசா பண்ணிக்கிறாங்கன்னா, நான் ஓகே ஒரு பத்திரிக்கையாளரா சந்தேகப்படுவேன். மேபி அதில ஒரு சில உண்மைகள் இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா எஸ்ஐஆர் ஃபார்ம குடுக்க மாட்றாங்க. அவங்களே வச்சுக்கிறாங்கலாம் அபாண்டமான பொய். அவங்க அந்த ஃபார்ம் வச்சு என்ன பண்ண போறாங்க? ஊறுகாய் போட போறாங்களா? இல்ல எதுக்கு அவங்களுக்கு அந்த ஃபார்ம்? ஃபார்ம போயி அந்த மக்கள்கிட்ட போய் அது கையெழுத்தாகி, அது திருப்பி போய் என்ரோல்மென்ட் ஆனா தான் ஓட்டு. ஃபர்ஸ்ட்டு ஓட்டுன்றது மக்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஓட்ட வேற வேற கட்சி வாங்கணும். அதனால அவங்க கையில வச்சுக்கிட்டு அவங்க குடுக்க மாட்டேன்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து நெறைய பேர் இன்ஸ்டால ரீல்ஸாவே போடுறாங்கல்ல. போய் திமுக காரன்ட்ட கேட்கறாங்க, எனக்கு எங்க வாக்குன்னு கேட்கறாங்க. எதுக்கு திமுக காரங்க கிட்ட போய் எங்க வாக்குன்னு கேட்கணும்? இதுவே வந்து இப்போ ஸ்கூலுக்கு போறீங்க. பையன் மார்க் எடுக்கல, படிக்கல. நீங்க யார போய் கேட்பீங்க? ஸ்கூல் வாத்தியார் கிட்ட போய், "வாத்தியார் சார், இந்த மாரி கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறேன். அதிகமா ஃபீஸ் வாங்குறீங்க. குடுக்குறேன். மார்க்கே எடுக்க மாட்றான். கேட்டா வூட்ல படிக்க வையின்றீங்க. அப்புறம் நான் எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு?" கேட்டா அறிவுபூர்வமான கேள்வி. அந்த ஸ்கூல வுட்டுட்டு, எதிர்ல மொனையில இருக்கிற ஆட்டோக்காரர்கிட்ட போயிட்டு, "நீ தான் டெய்லியும் என் பையன ஸ்கூலுக்கு கூட்டு போறீங்க. அவன் படிக்கவே மாட்றான். மார்க்கே எடுக்க மாட்றான்னா" அந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ணுவாரு? என்ன பதில் சொல்லுவார்? இப்படிதான் இருக்கு. கொஞ்சமாச்சும் சிந்தனை இருந்தா, எலக்ஷன் கமிஷன் ஃபார்ம் யார்கிட்ட போய் கேட்கணும்? ஒண்ணு சீஃப் எலக்டரல் ஆஃபீசர் தமிழ்நாட்டுல கேட்கணும். இல்ல எங்காள் பெரிய கை, இன்னைக்கு வந்து நாங்க சிபிஐ, இன்கம் டாக்ஸ் அப்படி பெருசா போயிட்டோம். பாஜக தலைமையில இருக்கக்கூடிய சிபிஐ விசாரிச்சா தான் நீதி நேர்மை வரும். அதனால நாங்க எலக்ஷன் கமிஷன் டெல்லிக்கே போய்க்கிறோம் அப்படின்னா, நீங்க டெல்லியில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிஇசி சீஃப் எலக்ஷன் கமிஷனர பார்த்துட்டு, ஐயா இந்த மாரி தமிழ்நாட்டுல நெறைய ஃபார்ம் பிரிண்ட் அவுட் போட்டு கஷ்டப்பட்டு குடுத்தீங்க. ஆனா அத வந்து டிஎம்கே காரங்க அவங்க ஆட்சியில இருந்தனால அவங்க எடுத்துக்கினாங்க. அதனால இன்னொரு ஜெராக்ஸ் கொஞ்சம் குடுத்தீங்கன்னா, நாங்க பண்டில் பண்டிலா எடுத்துன்னு போய் நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு கூட போலாம். அதெல்லாம் பண்ணாம, இந்த மாரி வந்து இது வந்துங்க இல்ல ஒரு அவர் வீடியோலயே விஷமத்தனமான அவர் பிரச்சாரம். மென்ஷன் பண்ணலல்ல. அவர் வீடியோலயே வந்து யாரு நம்மள தடுக்குறாங்க, யாரு பிரச்சனை குடுக்குறாங்கன்றதே அவர் சொல்லவும் இல்ல. யார் பண்றாங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்றாரு. அதாவது உங்களுக்கே தெரியும்னா, அவர் வந்து மடைமாற்றம் பண்றாரு. அதாவதுங்க எஸ்ஐஆர்ன்றத வந்து திமுக வந்து எதிர்க்க தான் செய்யுது. திமுக ஒண்ணும் ஏத்துக்கல. அதனால திமுகவுக்கு வந்து அதில ஒண்ணும் பெரிய ரோல் கிடையாது. இது வந்து மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் சம்பந்தமான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து தேர்தல் ஆணையம் பீகார்ல பிரச்சனையானப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போனப்போ, கோர்ட் வந்து ஒரு சில விஷயங்கள சொல்லுது. இத இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே, கோர்ட் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் 4, 5 காலம் போட்டு உங்களோட இன்னும் அதில வந்து ஆளு வெயிட்டு, பாடி வெயிட்டு, சைஸ் எல்லாம் தான் கேட்கல. உட்டா அடுத்த தேர்தல் அதையும் கேட்பாங்க. கண் மை வைக்கவும், கால் கட்டை விரலை வைக்கவும் இதெல்லாம் வரும் இன்னும் கொஞ்ச நாள்ல போனா. அந்த மாரிலாம் கேட்டுருக்கிறாங்க.
கேட்டுட்டு இப்போ மக்களை துன்புறுத்துற வேலையை தேர்தல் ஆணையம் தான் பண்ணுது. அதனால அதுக்கு வந்து திமுகவுக்கு வந்து நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் திமுகவா? இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க எங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்குது, நாங்கள் இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் திமுகவும் ஒன்றா? அது திமுக அரசாங்கம், இவங்க அரசு ஊழியர்கள். இப்போ அவங்க எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கே பிரச்சனை நிறைய இருக்குது கவர்மெண்ட்டு கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுமே பேசுகிறாங்க. ஆனால் அது புரிதல் இல்லை. அதாவது என்னென்னா, எல்லாத்தையும் திமுகவோட லிங்க் பண்ணணும். எல்லாத்துக்கும் பின்னாடி திமுக தான் இருக்குது. கரூருக்கு நான் லேட்டாக போனது திமுக தான். ஏன்னா முன்னாள் நைட் எனக்கு கனவு வந்தது, அந்த கனவுனால பாதிக்கப்பட்டு நான் ஏஞ்சிது லேட்டு, அதனால் லேட்டாக போனேன் இப்படிலாம் கூட சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால். இது வந்துங்க ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. திமுக காரங்க வந்து பூத் ஃபஸ்ட்டு பூத் லெவல் பிஎல்ஓஸ் கிட்ட இருக்கும், ஆஃபீஸர்ஸ் கிட்ட. அந்தந்த வார்டுக்கு யார் பிஎல்ஓன்றது கார்ப்பரேஷன்லேயோ நகராட்சியிலையோ இருக்கும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த பூத்து இருக்கும். இப்போ கராத்தே தியாகராஜன் வந்து ஒரு அம்மா கிட்ட வந்து போயிடுது கொஞ்சம் ஃபார்ம்ஸு, மயிலாப்பூர் நினைக்கிறேன். அப்போ அந்த பாகமெண்ட்ல அந்த அம்மா நம்பர் வாங்கிட்டு, அம்மா உங்ககிட்ட யார் கொடுத்தது இந்த ஃபார்ம், உன் கையில் எப்படி வந்துச்சு, நீ வந்து ஒரு டெம்பரரி ஒர்க்கர், நீ ஜூஸ் கடைலாம் நடத்துறீங்க, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட யார் கொடுத்தது, இந்த வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தெரியுமான்னு சொல்லிட்டு விடல. அதுக்கப்புறம் அந்த அம்மாவே எல்லா ஃபார்மையும் வாங்கிட்டு யார் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துச்சு. அப்போ அவரும் பாரதிய ஜனதா கட்சி பிஜேபியில் இருக்கார், அவர் யாருக்கு எதிரானவர், திமுகவுக்கு எதிரானவர். அப்போ சப்ஜெக்ட் தெரியுதுல்ல. முன்னாள் துணை மேயராக இருந்தவர், மேயர் வேலையை பார்த்தவர், பிஎல்ஓன்னா யார், பூத் லெவல் ஏஜென்ட்னா என்ன, ஃபார்ம் 6 என்ன, ஃபார்ம் 7 என்ன, காணா போச்சு கொடுக்கலன்னா யாரை பிடிக்கணும், யாரை கேள்வி கேட்கணும்னு தெரியுது இல்லை. ஒரு 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 முன்னாள் மேயராக இருந்த ஒருத்தருக்கு இவ்வளோ தெரியுதுன்னும் போது, முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுற நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு கூடின ஒரு ஒரு 3000 பேர் 10,000 பேர்கிட்ட என்ன பண்ணுறது, உங்களுக்கெல்லாம் தெரியும் யார் இதெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிறான்னா, எல்லாம் ஒழிச்சு வச்சுன்னா இப்போ இடக்கடையிலையா போட போகிறாங்க பேப்பரில். இந்த சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு பதிலாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கடிதம் எழுதினார் இல்லையா, அது சரியாக தான் எழுதியிருக்கிறோன்றாங்க சார். அதாவது தப்பு பண்ணிவிட்டு அதை வந்து திருத்திக்கணும், இல்லை நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை சரி செய்கிறது ஒரு ஒரு புத்திசாலித்தனம். தப்பாகவே பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும். கோயம்பேடு இது வருது, டெல்லி அங்கே இருக்குது, இது பஸ்ஸில் போகிற இடம், அது ஃப்ளைட்டில் போகிற இடம். இங்கே அனுப்புகிற லெட்டரை மாற்றி மாற்றி அனுப்பிச்சிட்டு, இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது, ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சிக்கல் வந்தது. அவங்களுக்கு யாருன்னே தெரியல. அப்புறமா லெட்டர் எழுதுறாங்க, எங்களை ஏன் கூப்பிடல அப்படின்னு. ஐயா, உங்களை கூப்பிடணுன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு பக்குவம் வேணும், உங்களுக்கு ஒரு வாக்கு விகிதாச்சாரம் இருக்கும். நீங்கள் தேர்தலில் போட்டி இருக்கணும், நீங்கள் தேர்தலில் போட்டியும் இடலை, உங்களுக்குன்னு ஒரு வாக்கு விகிதாச்சாரம் மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, மக்கள் ஆதரவு வச்சு ஸ்லேட்டில் தான் எழுதி வச்சுக்கணும். சரி, இதே மன்சூர் அலிகான் கூட தான் மக்கள் ஆதரவு இருக்குது, அவர் கூட ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், ஏதோ ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன். அவருக்கு ஆதரவு, அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் போயிட்டு தேர்தல் ஆணைய மீட்டிங்கில் உட்கார, அண்ணன் எப்படி உட்கார ஸ்டைலாக, சீக்கிரம் மீட்டிங்கு, எவ்வளோ நேரம் ஆச்சு, வேறு வேலை இல்லை, அப்புறம் வாக்கெல்லாம் அழிச்சிட்டிங்களா, எங்கே போயிடுச்சு, திருடு போச்சா, அப்படி இப்படி தானே பேசுவார் அண்ணன். அப்போ பண்ணலாமா? ஏங்க, எல்லாமே வந்து ஒரு சட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். ஒரு ரூல்ஸ் இருக்கும், ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும். எதுவுமே தெரியாமல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்படி ஒரு லெட்டர் எழுதுனதே அபத்தம். இட் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் யோர்செல்ஃப். உங்களுக்கு தெரியல, தேர்தல் ஆணையம் யாரை அங்கீகரிக்கும், அதாவது ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி இருக்குது, ரெகக்னைஸ்டு பார்ட்டி இருக்குது. ரெஜிஸ்டர்டு பார்ட்டினா நான் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் அவங்க கிட்ட போய் என்னை ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் வைத்து, இவ்வளோ பேர் என்னை முன்மொழிந்திருக்காங்க, எங்களோட கட்சியோட சட்டத்திட்டம் இது, இந்த கட்சிக்கு இவர் பொதுச் செயலாளர், இவர் தலைவர், எங்களோட கட்சி இதுதான், இந்த பேரில் நாங்கள் இயங்குவோம்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி கொஞ்சம் நாளுக்கு போகிறல, ஐயா நாங்கள் 234 தொகுதியும் நிற்க போகிறோம், இல்லை பெரும்பான்மை இடத்துல நிற்க போகிறோம், அதனால் எங்களுக்கு ஒரு பொது சின்னம் கொடுங்கன்னு ஒரு அப்பீல் கொடுக்கலாம். அந்த சின்னத்தை வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் போட்டி போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோ வாக்குகள் கிடைக்குதோ அதை வைத்து உங்களுக்கு டெபாசிட் இருக்கா இல்லை டெபாசிட் போச்சான்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லும். அந்த டெபாசிட்டை வைத்து தான் உங்களுக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையான்றது முடிவாகும். அந்த அங்கீகாரம் வாங்கினவங்களுக்கு தான் அந்த சின்னம் பர்மனெண்ட் ஆகும். அந்த சின்னம் வந்து நின்றுடும். அதுவும் வந்து ஒரு 2 தேர்தலில் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த சின்னம் எவ்வளோ வாக்கு வாங்குதுன்னு. சின்னம் வாக்கு வாங்கலைன்னா மாம்பழத்துக்கு அடிக்கடி பிரச்சனை வரும். திடீர்னு மாம்பழத்தை பிடின்னு போயிடறானுவாங்க தேர்தல் ஆணையம். என்னன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு வரல அப்படி. அப்புறம் இவங்க போராடி கீராடி லெட்டரை கொடுத்து திருப்பி நின்று அப்புறம் அப்படியே காப்பாற்றி வச்சுட்டு இருக்கோம். இப்படி தான் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு காலத்தில் முரசு போச்சு, கையை விட்டு. ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு கொட்டு முரசு வச்சுருந்தார், அப்புறம் தீபம் இருந்தது, தீபம் போச்சு, அப்புறம் முரசு வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வைகோ அவர்களுக்குமே வந்து சின்னங்களில் பிரச்சனைகள் ஆயிருக்கு. இப்போ எதுவுமே தெரியாமல் என் தேர்தல் ஆணையனா ஓணும்டேவா விஜயகாந்த் அவர்களுக்கும் வைகோ அவர்களுக்கும் இல்லை ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை கொடுத்தது. இவ்வளோ நாள் களத்தில் இருக்கிற விசிகாக்கு இப்போ தான் பானை சின்னம் கிடச்சிது. இப்போ சின்னம் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக மாறுறீங்க. ரெகக்னைஸ்டு பார்ட்டி ஆனவொடனே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நேஷ்னல் பார்ட்டியை ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க, அழைப்பு.
ஸ்டேட் பார்ட்டியை அப்புறம் கூப்பிடுவாங்க. அந்த விகிதாச்சாரம் இருக்குல்ல, வாக்கு விகிதாச்சாரம், அவங்க சீனியாரிட்டி அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. எதுவுமே இல்லாமல் ஊரில் கல்யாணம்னா மாரில் சந்தனன்ற மாதிரி எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு கொடுக்கல, எம்மாம் பெரிய ஆள் தெரியுமா நான் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் இப்போ காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி வரல எவ்வளோ கட்சிக்குதுப்பா, நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்கே வந்து ஆதவர்ஜுன் ஒன்று சொன்னார்ல, அதாவது தேர்தல் நேர்மையாக உண்மையாக வெளிப்படையாக நடந்தால் நிச்சயமாக 2026 முதலமைச்சராக விஜய் தான் வருவாரு. தனிப்பட்ட முறையில் நான் சொல்றேன். ஏன் மக்களை ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவர் முடிவு வந்துட்டாரா? இதை நான் தோல்வியாக எடுத்துக்கிட்டோமா? அகிலேஷ் யாதவ் இதுதான் சொன்னார் தோற்றத்துக்கு பிறகு. தேர்தல் நியாயமாகவும் நேர்மையும் நடக்கலை. எல்லா தோற்றவங்களும் இதுதான் சொல்லுவாங்க. தேர்தல் நியாயமாக மக்களோட செல்வாக்குக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம், எதிர்கட்சி, ஆளுங்கட்சியெல்லாம் தவிடுபடி ஆகிடும். மக்களை போய் சந்திக்கிறதுக்கு இவர் இந்த டயலாக் கூறுறத விட, எங்கள் அண்ணன் மக்களை சந்திக்கிற நாள் திருவிழா, அடிக்கடி இனிமேல் அந்த திருவிழா நடக்கும். திருவிழா நீழ்ச்சினால அவர் தலைமை பொறுப்புக்கு வர்றதோ அவர் முதலமைச்சர் ஆகிறது உறுதி அப்படின்னா கூட எனக்கு புரியுது. மக்களையே மறந்துட்டு தேர்தல் ஒழுங்காக நடக்கணும், தேர்தல் அப்படி இப்படி போகிற போக்க பார்த்தா இனிமேல் தேர்தலில் நடக்குமான்னு தெரில. பிஜேபி போகிறத பார்த்தா மிருகம் மாதிரி போயினுக்குது பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி. அதனால் அதெல்லாம் சும்மா பேசுறது தான். பேசுறது யார் வேணால் பேசலாம். இப்போ அண்ணாமலை கூட இருக்கிறாரு. ஊ அப்படி இப்படின்னு கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட்றன்ற மாதிரிலாம் இந்த மோர் மார்க்கெட்டில் தாயத்து வியாபாரிங்களாம் பண்ணுவாங்க. அது மாதிரி சவுண்டு விடுவாங்க, வாக்கு வராது. அது மாதிரி இது சவுண்டு விடுற வேலை. என்ன தேர்தல் நியாயமாக நேர்மையாக நடக்கணும்னா என்ன என்ன இப்போ சரி தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்படுறீங்கல்ல, அதை வாயை திறந்து நல்லா சொல்லு பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் இப்போ நான் சொல்கிறேன், தேர்தல் ஆணையம் நம்பிக்கை துரோகம் பண்ணிடுது மக்களுக்கு. தேர்தல் ஆணையம் மக்கள் விரோதமாக இருக்குது. தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருக்குது. தேர்தல் ஆணையம் வெட்கி தலை குனிக்கணும். இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அவங்கள பேச சொல்லுங்கள் தேர்தல். ஏன்னா தேர்தல் ஆணையத்தை தொட்டோம், டாமியை தொட்டால் உடனே டாமி ஓனர் வந்துடுவார், ஜாக்கியை தொட்டால் ஜாக்கி ஓனர் வந்து, இதெல்லாம் அப்படியே பாயும், வேங்கை மாதிரி பாஞ்சு பிடுங்கும். அதனால் அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் அவர் அரசியல் பண்ணுறாங்க அவங்க கட்சியில் இருக்கிறவங்க. பாரதிய ஜனதா கட்சி இப்போ நாளைக்கு வராருல்ல, எங்கள் தாவேக்கா இது வரும் கருப்பு பலன் விட்டதே கிடையாது. ஒரே ஒரு வழி கூட சொல்லுங்க பார்க்கலாம், கருப்பு பலன் பாசிச பாஜக இதோ கருப்பு பலன் போ விடுங்க பார்க்கலாம், விட மாட்டாங்க. இல்லை எஸ்ஐஆர் எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. எஸ்ஐஆர் என்னங்க? எஸ்ஐஆர்னா யார்? எஸ்ஐஆர் மக்கள் பிரச்சனை. அது சும்மா அப்படி நாமக்கே வாசுக்கு நானும் எதுக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு பிக் மேன் கம்மிங் நோ, பிக் ஷோ வராருல்ல, நீங்கள் ஒரு ரெஸ்லர் மாதிரி தானே, நீங்கள் போய் சேலஞ்சு பண்ணால, போயிட்டு எங்கே சேலஞ்சு பண்ணுங்க. நாங்கள் பாஜக எதிர்ப்பு சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. வெறும் திமுக எதிர்ப்பு, அதோடு சரி. எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க யாரை எதிர்க்கிறோம் யாரை. இன்னொன்று பாஜகலாம் இனிமேல் நீங்களாம் எதிர்க்கவே வேணாம், அவங்க ஒரே அடி சட்னியாக புழக போகிறாங்க. சிபிஐ விசாரணை போயிருக்குல்ல, தமிழக காவல்துறையை பொறுத்தவரை பிரச்சனையே கிடையாது. என்னென்னலாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் தூக்கி குத்துற போகிறாங்க. நாங்கள் அந்த ஜங்ஷனில் ஆளை போட்டோம், இந்த ஜங்ஷனில் ஆளை போட்டோம், பக்கத்து மாவட்டத்தில் இருந்து கூட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணோம், எங்களுக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சாமி, எல்லாம் குத்துருவாங்க. என்னப்பா வசதி எப்படிப்பா விஜய் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வாங்க. இல்லைங்க நாங்கள் வந்து எதிர்ப்பு தாங்க, பாசிச பாஜக ஒழிப்பு அப்படின்னா அப்படியே லபுக்குன்னு பிடிச்சி தூக்கி போயிடுவாங்க. இல்லை பாஜகனுடைய வியூகம் என்னவா இருக்கு 2026 அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தானே. ஏன்னா நிறைய பேர் பாஜக வியூகம் ஒன்றும் இல்லை, அவங்க வெற்றி பெறத்துக்கு விஜய் வந்து அவங்க டியூன் போடுவாங்க, விஜய் ஆட சொல்லுவாங்க. இந்த படத்துலலாம் பாடாத அந்த ஆட்டக்காரியெல்லாம் விட்டு ஆட விட்டு ஒரு ஜமீன்தார் வந்து மியூசிக் போட்டு உட்காந்து இருப்பார்ல, அந்த மாதிரி ஜமீன்தார் மாதிரி பிஜேபி உட்காந்து. நிறைய பாஜக ஆதரவாளர்கள் டிபேட்ல கூட பேசுறாங்க, அதிமுக ஒன்றிணைந்து தேர்தலை ஃபேஸ் பண்ணாதான் வந்து வெற்றி கிடைக்கும், இல்லைனா வந்து விஜய் அந்த இடத்துக்கு வந்துருவாரு, 2ஆம் இடத்துக்கு விஜய் வந்துருவாரு, அதிமுக லூஸ் ஆயிடும். அதாவதுங்க அதிமுக பாதிப்புக்கு உள்ள இருக்கு, அதிமுக ஓட்டு வங்கி சரிஞ்சிருக்குது உண்மை, அதிமுக தொடர் தோல்வினா உண்மை இல்லை, மறுக்கல. அதனால விஜய் 2வது இடத்துக்கு வந்துருவாரு தான், அதுதான் அங்கே சூச்சம். வந்ததுக்கப்புறம் ஏன் வந்தாரு நீங்கள் சொல்லுங்க, நம்ம அதை விவாதம் பண்ணுவோம். வர்றதுக்கு முன்னாடி அதாவது பொதுமக்களே போய் சந்திக்க மாட்டார், எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் குறை சொல்லுவார், இவருக்கு பாதி சப்ஜெக்டே புரியாது. அப்புறம் கூட இருக்கிறதெல்லாம் வந்து அந்த தலைமுறையை பார்த்தாவே வயசு ஜாஸ்தியாகிறவங்க பயப்படுறாங்க, தாவிடுவானோ தொங்கிடுவானோ குதிச்சிருவானோ உடச்சிருவானோ அப்படி இருக்கிறாங்க. இப்போ தாவேக்கா ஒரு இடத்துல கூட்டம் போட்டிருக்கு, நான் வந்து ஒரு நாடார் கடை வச்சிருக்கிறேன், இல்லை நான் வந்து ஒரு பொட்டலங்கடை வச்சுருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு பொட்டு கடை வச்சுருக்கேன், என் டியூப் லைட்டு முன்னாடிலாம் நல்லா இருந்தது, கூட்டம் போயிட்டு வந்தவங்க பார்த்தா டியூப் லைட்டை உடச்சிக்கிது, கேட்டு தள்ளி விட்டுக்குது, எல்லாம் உடஞ்சி. எனக்கு அந்த கட்சி மேலே கோவம் வருமா இல்லை சந்தோஷம் வருமா? எங்கே போனாலும் காலக்கேயர்கள் கூட்டம் மாதிரி எதனா உடச்சி வச்சு வர வேண்டியது. மரக்கலையிலேருந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஸ்ட்ரீட் லைட்லேருந்து எதையும் விடுறதில்லை. எவ்வளோ பொருள் சேதம் இல்லை. நேற்று கூட சிவானந்த சாலையில் பொய்யான வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, நாங்கள் எதுவுமே உடைக்க கிடையாது, பேரிகேட்ஸ் நாங்கள் எங்கே உடைச்சோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இப்போ கேஸ் போடணும் நீங்கள்.
பேரிகேட் உடைக்கலைன்னா நீங்கள் உங்கள் பழைய வீடியோலாம் எடுத்து காட்டணும். சேர் தான் நாங்கள் உடைப்போம், பேரிகேட்லாம் உடைச்சது கிடையாது, பேரிகேட் ஆல்ரெடி ஒஞ்ச பேரிகேடு, இது காவல்துறை மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கும், நீங்கள் ரெண்டு ஃபோட்டோவையும் காட்டணும். இது பாருங்க, அதெல்லாம் அப்போ தயாராக இருக்கணும். அதெல்லாம் வந்துங்க இவங்க எப்படி பைக்கில் போகிறாங்க, என்ன வீலிங் பண்ணுறாங்க, என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க, பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏன் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது 2வது இடத்துக்கு விஜய் வந்துருவாரு, அதிமுக அதாவது சரிஞ்சிரும். அதிமுகவை பலவீனப்படுத்தணும், அதிமுக வந்து தோக்கணும், அதிமுக பலவீனமாகி போச்சு, 2வது இடத்துக்கு விஜய் வந்துருவாரு என்ன அர்த்தம்னா திமுக வெற்றி பெறணும். திமுக வெற்றி பெற வேண்டியது தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாவேகாக்கு 26%, தாவேகாக்கு 36% அப்படின்றது அவங்களோட இடன் இதுவாக கூட இருக்கலாம். பட் நான் வியூகத்தில் சொல்கிறேன், எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியாது. அதிமுக அதாவது தாவேகா 2வது இடம் வருதுன்னா திமுக ஆட்சியில் இருக்குன்றது பொருள். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா தாவேகாக்கு ஜெயிக்கிற எம்எல்ஏகள் கிடையாது. இப்போதான் இன்னைக்கு காலையில் தான் வந்து நிறைய இடத்துல கிளை கழகத்தில் செயலாளர்கள் போட்டிருக்கிறாங்க, பாகம் வாரியாக பொருளாளர்கள்லாம் போட்டிருக்காங்க, அமைப்பாளர்கள் போட்டிருக்காங்க. இன்னைக்கு காலைல ஒரு செய்தி, அதாவது தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதெல்லாம் பண்ணுறீங்க, இன்னும் சின்னம் வரணும், அதுக்கப்புறம் வேட்பாளர் தேர்வு இருக்குது, அதுக்கப்புறம் வாக்காளர்களை குசிப்படுத்தணும், அப்புறம் உங்கள் அண்ணன் போய் பிரச்சாரம் பண்ணணும், மக்களை போய் சந்திக்கணும், எதுவுமே இதெல்லாம் இல்லை. ஆனால் விஜய் நல்லவர், அண்ணன் வந்துடுவார் அப்படின்னா அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கப்புறமா அதிமுகலாம் வந்து உட்காந்து கோலி விளையாடின்னு இருப்பாங்கலாம், குட்டி பசங்க மாதிரி. குட்டி பசங்களாக இருக்க நீங்கள் புதுசாக வந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிருவீங்க. ஒரே கடப்பாரில் இல்லை ஒரே அம்புல வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை வீழ்த்திடுவீங்க. அது அதிமுககாரங்க அடுத்தது 2வது அம்பில் அதிமுக வீழ்த்திட்டு நீங்கள் வந்து முதலமைச்சராக உட்காந்து கோப்பையை தூக்கி உங்ககிட்ட கொடுத்துருவோம் 2027. இப்படி ஒரு கட்டமைப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் எப்படி ஒரு பத்திரிகையாளராக நம்ப முடியும்? எங்க எழுச்சி இருக்கணும் இல்லையா? கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட அவர் இன்னும் பொதுப்படையாக வெளியில் வரல. 10 நாளைக்கு ஒரு வாட்டி படம் ரிலீஸ் மாதிரி தானே வருது, அவரது வீடியோவும் அவரோட ஆடியோவும் ட்வீட்டும். கரூருக்கு அப்புறமா வந்து பொது நிகழ்ச்சியில் எதாவது கலந்துக்கினாரா? இல்லை. அது ப்ரைவேட் ஃபங்க்ஷன், ரெசார்ட்டில் கூப்பிட்டு இறந்தவங்களை பார்த்து இது ப்ரைவேட் ஃபங்க்ஷன், அதில் பொதுமக்கள் 4 பேர் வந்திருக்கலாம். பொதுவான நிகழ்ச்சி என்னன்னா மக்களுக்கு பார்க்குற மாதிரி, மக்களுக்கு தெரிகிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். விஜய் அண்ணா காலில் ஊந்தார், உருண்டுக்குனே போய் அழுதாரு, சாரசாரியாக தண்ணி வந்தது, அண்ணா எழிச்சிட்டிங்கண்ணா, அண்ணா சாப்பிடுங்கண்ணா, அண்ணா தூங்குங்கண்ணா, இதெல்லாம் வந்து சொல்லப்படுவது, பேசப்படுவது, கேட்கப்படுவது. நடந்தது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். இதுக்கெல்லாம் யார் இந்த ஃபில் இந்த பேங்க்ஸ்லாம் பண்ணுறது? சிறப்பு பொதுக்குழு நாங்கள் பேசினா 1 வாரமாக திமுக காரங்க கதறாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் திமுக காரங்களாம் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, கான்ட்ராக்ட் கொடுக்கணும், மழை காலம் இருக்குது, கிராப் இன்சூரன்ஸ் இருக்குது, மோடி வேறு வராரு, என்னென்னமோ அவங்க பாடின அவங்க ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்காங்க. அவங்களாம் இன்னும் எதிர்க்கவே ஆரம்பிக்கலைங்க தாவேக்காவை. உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை. தாவேக்காவை வந்து இன்னும் திமுகலாம் இன்னும் பெருசாலாம் யாரும் அன்னைக்கு அமைச்சர்கள் அப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசினாங்க? சரி, உங்களுக்கு அதிமுக திமுக இல்லை அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி என்பது அவங்க ஸ்பேரிங்கில் இருக்கிறாங்க. இவரு குறுக்கா மறுக்கா போயின்னு நான் 2வது இடம், நான் 3வது இடம், நான் ஃபஸ்ட்டு இடம் அப்படி இப்படின்னு இவர் பண்ணிட்டு இருக்காரு பிரச்சாரம். அதனால தான் அந்த நெரேட்டிவ் அவர் செட் பண்ண பார்க்குறாரு. திமுக வர்சஸ் தாவேக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு போய் பப்ளிக் முடிவு பண்ணுவாங்க யார் வர்சஸ் யார் அப்படின்னு. அதனால் இவர் முடிவு பண்ணக்கூடாது யாரை அதாவதுங்க மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க எது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு. விஜய்லாம் முடிவு பண்ண முடியாது. அதனால் அவர் வந்து அது அதிமுக வந்து அவர் வந்து கொச்சைப்படுத்திட்டு திமுக விமர்சனம் படுத்தி விட்டு அவர் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் ஒரு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காரு. கூட்டணி போனால் போர்டு தப்பிக்கும், இல்லைன்னா பறக்க விட்ருவாங்க, ஒன்றும் இருக்காது, கோழி குஞ்செல்லாம் காணாம போயிடும். நான் சொல்கிறேன், நீங்கள் தேர்தல் வரட்டும், தேர்தல் வாக்காளர்லாம் அறிவித்ததுக்கு பிறகு, வேட்பாளர்லாம் அறிவித்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம வந்து பிரசாந்த் கிஷோர் பெஸ்ட்டு பிரெயின் ஓவரால் இந்தியா அப்படின்னு சொல்லிலாம் கூப்பிட்டு வந்து அப்படி இப்படின்லாம் பண்ணாங்க. என்னாச்சு பிரசாந்த் கிஷோர் நிலைமை? அதான் அவங்களுக்கு வியூகங்கள் சரி கிடையாது, அவர்களுக்கு அரசியல் புரிதல் என்பது இல்லை. கூட்டணி போனால் ஏதோ ஒரு கூட்டணி கட்சிக்காரங்க கூட சேர்ந்து காப்பாற்றி விடுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற இளைஞர்கள் வாக்குகள் அவங்களுக்கும், அவங்கக்கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அரசியல் தெரிஞ்சது, வேட்பாளர், அது மாதிரி விஷயங்கள் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணால் 2 பேரும் சேர்ந்து உதவி பண்ணி ஒரு விஷயத்தை வந்து சாத்தியப்படுத்தலாம். மற்றபடி விஜய் தனியாகவே வந்துட்டு எல்லாரையும் படுகு போட்டுருவார், 214 தொகுதியிலையும் அப்படியே ஆஹா ஓஹோ ரொம்ப கஷ்டப்படுவார். பாருங்க, தேர்தல் நேரத்தில் தனியாக போனாருன்னா ரொம்ப கஷ்டப்படுவார். இல்லை தனியாக தான் போகணும், என்னோட ஆசையும் அதுதான். நான் இப்போ சமீபமாக அதான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா விஜய் அவர்களோட ஆதரவாளர்களோட அந்த ஆரவாரம் இருக்குல்ல,
விஜயின் மீது உண்மையிலே நம்பிக்கை இருக்கு, பற்று இருக்குன்னா கொஞ்சம் அரசியல் படிக்கணும். அரசியலே ஆனா வாங்கண்ணா நீங்க பயங்கரம் அண்ணான்றாங்க. ஒரு தேர்தல் தோத்து போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சி படுத்துச்சுன்னா திருப்பி ஒரு கட்சி வந்து யானை மாதிரி விழுந்துச்சுன்னா எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். குதிரை அப்படி கிடையாது, ஊந்துனா பட்டுனி எழுந்துக்கும். அரசியல் கட்சி என்பது யானை போல. ஒரு வாட்டி வாக்கு விகிதாச்சாரம் சரியா ஆரம்பிச்சுச்சுன்னா அதுல இருந்து திருப்பி தூக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனாப்பட்ட அதிமுக இன்னைக்கு வந்து கஷ்டப்படுது. தூக்கி அந்த அந்த வாக்கு விகிதாச்சாரத்தை தூக்கி எடுத்து நிறுத்துறதுக்கு வேலை பார்க்குறாங்க, கஷ்டப்படுறாங்க. வைகோ அவர்கள் எப்படி இருந்தார் ஒரு காலத்தில்? வாசன் அவர்கள் எப்படி இருந்தார்? மக்கள் தளபதி வாசனுக்கு பேர். அவருக்கு பின்னாடி எவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. இப்போ நான் இந்த காணொலி ஆரம்பிக்கும்போது கூட இருக்கிறாரா இல்லையானே தெரில. அதனால் காலத்து அந்த அரசியல் என்பது அந்த நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக செயல்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கணும். மக்களை சந்தித்து கொண்டே இருக்கணும். வாக்குகள் பெற்றுக்கொண்டே இருக்கணும். பொது தேர்தலோ இடைத்தேர்தலோ போட்டியிடணும். தைரியமாக இறங்கணும். இப்போ இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் விஜய் போய் கட்சி நிறுத்துறேன், என் ஆதரவு பெற்ற ஒரு வேட்பாளரை போட்டு ஒரு வாக்கு சதவீதம் மேபி 10% சொன்னேன். இவர் இடைத்தேர்தலில் அரசாங்கத்தை எதிர்த்து என் கேண்டிடேட் ஜெயிக்க மாட்டான்னு தெரிஞ்சப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தை, சின்ன பொண்ணையோ இல்லை ஒரு சின்ன பையனையோ நிறுத்தி 10% வாங்கினேன், இல்லை 20% ரெண்டாவது வந்தேன். அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பேசலாம், நாங்கள் வந்து புரட்டிடுவோம், திருப்பிடுவோம். அப்புறம் இன்னொன்று பாசிச பாஜகன்னு சொன்னீங்கல்ல, இதே பாசிச பாஜக தானே 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மோடின்னு வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போல்லாம் நான் வாயில் புண்ணா இல்லை பேஸ்ட் போட்டு வழங்கி நின்றீங்களா? அப்போல்லாம் பேசலை. அப்போ நீங்கள் யாருன்னு தெரியுதா? உங்களுக்கு கூச்ச சுபாவமும் பயந்த சுபாவமும் அதிகமாக இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டா என்ன தெரியும்? அசிங்கமாக பேச தெரியும், வண்டியாக கழுவி ஊற்ற தெரியும். அதை வந்து தலைமையே வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு எதை இப்படி ஆபாசமாக பேசுகிறத இந்த பைக்கில் எல்லாம் நீங்கள், நான் அதுவும் மிகைப்படுத்தி பேசலைங்க, நான் பார்க்குறேன். இதை நீங்கள் போங்க, இந்த தாவக்க துண்டை போட்ட உடனே இந்த பைக்கில் கரக்கா முருகான்னு போகிறது, கட்டடிக்கிறது, படுக போகிறது, இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, சாலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. உங்கள் அண்ணனுக்கு நீ ஓட்டு போடுறதுக்குன்னா இருக்கணும்ல, அப்படி வண்டி ஓட்டுறியப்பா, என்ன ஆக போகுது இதெல்லாம்? இதில் வந்து வந்து முன்னாடியே நிறுத்திட்டாங்க எங்களை, இடம் வரல, எங்களை விடல பேரிகேட் போட்டு. என்ன ஏன்னா அந்த ரோட்டில் சர்க்கஸ் பண்ணிட்டு போனோம். எதுக்கு 3 பேர் 4 பேர் போகிறீங்க ஒரு பைக்கில்? ஃபஸ்ட்டு மாநாடுக்கு தானே போகிறீங்க, இல்லை ஒரு போராட்டத்துக்கு தானே போகிறீங்க. ஏன் வந்து ஒரு ஒரு இப்போ பெண்களும் வராங்க, தாவேக்கா சார்பாக பெண்கள், அவங்களால எதனா பிரச்சனை இருக்கா? அந்த சகோதரிகள் அமைதியாக வராங்க, அமைதியாக போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க? ஏன் கொஞ்சம் ஒரு தினுசாக நடந்துக்கிறீங்க? இது வந்து நான் ஒருத்தன் இல்லை, நான் எங்கெல்லாம் போய் பார்க்கும்போதோ அங்கெல்லாம் பொதுமக்கள் என்கிட்ட சொல்கிறது, இந்த இந்த தலைமுறை பார்த்தாவே கொஞ்சம் லைட்டாக டர்ராக இருக்குது, பயமாகுதுன்றாங்க. அதை வந்து கொஞ்சம் போக்கணும். அது அது வந்து அரசியலுக்கு நீங்கள் பதப்படுத்திட்டிங்கன்னா மாறிடும். அரசியல் புரியாதல் இல்லாமல் சினிமா தேட்டரில் எப்படி பாலை ஏறி கட் அவுட் மேலேருந்து ஊற்றுவாங்க, அப்புறமா வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, சரத்தை கொளுத்தி ரோட்டில் அப்படியே பிச்சுக்கின்னு ஓடுவாங்க படன்னு. அதே வேலையை இங்கே நடக்குது. அதுதான் அங்கே பிரச்சனை. அவங்க அதை எழுச்சின்றாங்க. எது ஆரவாரம் எது எழுச்சின்னே தெரியாத ஒரு கூட்டமாக இருக்குது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி.